ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவத்தின் நடமாட்டம் தொடர்பான முக்கிய தகவல்களை பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதாக பஞ்சாபின் டான்தரன் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கூறி மலேர்கோட்லா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது மேலும் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் பாகிஸ்தானின் உளவுத்துறை நிறுவனமான இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸுடன் தொடர்பில் இருந்ததாகவும் முக்கியமான தகவல்களை அனுப்புவதற்காக பணம் பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர் டர்ன்தரனில் உள்ள மொஹல்லா ரோட்பூரில் வசிக்கும் ககன்தீப் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை இயக்குநர் ஜெனரல் கௌர் யாதவ் தெரிவித்தார். டர்ன்தரன் காவல்துறை மற்றும் காவல்துறையின் எதிர் புலனாய்வு பிரிவு ஆகியவற்றின் கூட்டு நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாகிஸ்தான் ISI மற்றும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட காலிஸ்தானி ஆதரவாளர் கோபால் சிங் சாவ்லாவுடன் தொடர்பில் இருந்தனர் என்றும் ஆபரேஷன் சிந்தூரின் போது ராணுவ நடமாட்டம் குறித்த முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் என்றும் DGP எக்ஸ்பதிவில் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் துருப்புகளின் நிலைநிறுத்தம் மற்றும் முக்கிய இடங்கள் உள்ளிட்ட ரகசிய விவரங்களை பகிர்ந்து கொள்வதில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ககன்தீப் சிங் கடந்த 5 ஆண்டுகளாக காலிஸ்தானி ஆதரவாளரான கோபால் சிங் சாவ்லாவுடன் தொடர்பில் இருந்தார் என்றும் அதன் மூலம் அவருக்கு PIOக்கள் அறிமுகமானதாகவும் இந்தியன் சேனல்ஸ் வழியாக பணம் பெற்றார் என்றும் PIOக்களுடன் பகிர்ந்து கொண்ட உளவுத்துறை தகவல்கள் அடங்கிய மொபைல் போனையும் 20க்கும் மேற்பட்ட ISI தொடர்புகளின் விவரங்களையும் மீட்டெடுத்ததாகவும் யாதவ் கூறியுள்ளார். டான்தரன் நகர காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உளவு பார்த்தது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மற்ற தொடர்புகளை கண்டறியவும் தொழில்நுட்ப விசாரணைகள் நடந்து வருவதாகவும் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் பஞ்சாப் காவல்துறை உறுதியாக உள்ளது என்றும் தேச விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் DGP கூறியுள்ளார்.